Hi everyone, welcome to our channel. No worries, just learn. இன்னைக்கு நம்ம வீடியோல காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல இருந்தே எப்படி மணி earn பண்றது அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸ் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பல்கா அவங்களுக்கு ஒரு ஒர்க் வருது, ஒரு பர்டிகுலர் டைம்க்குள்ள அவங்க அவங்க கிட்ட இருக்க எம்ப்ளாயிஸ் வச்சு அவங்களால அந்த ஒர்க் வந்து முடிக்க முடியல அப்படின்ற பட்சத்துல ஃப்ரீலான்சர் கிட்ட போவாங்க. ஃப்ரீலான்சர் அப்படின்றவங்க வந்து ஃபுல் டைமா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம வீட்ல இருந்தே எத்தன கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸ் வேணா நம்ம வந்து பண்ணி தரலாம். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு உங்களுக்கு வந்து ஒரு கன்டென்ட் வந்து ரைட் பண்ண தெரியும். ஒரு ஆர்டிக்கிள் எழுத தெரியும். அல்லது ஒரு கிராஃபிக் டிசைனிங் எனக்கு வந்து பண்ணி தர தெரியும். அ ஒரு ஃப்ளெக்ஸோ அல்லது ஒரு இன்விடேஷனோ, இல்ல ஒரு வீடியோ எடிட்டிங்கே கூட நான் வந்து ப்ரொஃபஷனலா பண்ணுவேன். அத பத்தி எனக்கு தெரியும். அதே மாரி ஒரு பிபிடி ரெடி பண்ணி தர்றது. இப்ப நெறைய பேர் வந்து வெளிலலாம் ஒரு ப்ரொஃபசர்ஸே வந்து காலேஜஸ்ல ரிசோர்ஸ் பெர்சனா போவாங்க. பிரசன்டேஷன் பண்ணுவாங்க. அதே மாரி ஒரு ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குன்னா, அங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணியிருக்காங்கன்னா, அத பிரசன்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி. அல்லது ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டேட்டா என்ட்ரி கூட. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்டின்னா வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஃப்ரீலான்சர் மாரி ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச யாரையாச்சும் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரியான ஒர்க் தேவைப்படுது. இப்ப வந்து ஐடி கம்பெனிலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் அந்த கோடிங் பேஸ்டா மோஸ்ட்லி வந்து ஐடி கம்பெனிஸ் இருக்கும். அப்ப வந்து உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கு. இப்போ ஒரு எக்ஸ்எம்எல், இபப் இந்த மாதிரியான கோடிங் அல்லது சி பிளஸ் பிளஸ் இதெல்லாம் வந்து நீங்க அந்த நாலேட்ஜ் இருக்கு அப்டின்னா, அ அது ரிலேட்டடான கம்பெனிஸ் கூட நீங்க வந்து ஃப்ரீலான்சரா வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ஆன்லைன் டியூஷன் எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்ல நல்ல நாலேட்ஜ் இருக்கு. நீங்க வந்து காலேஜ் படிக்கிறீங்க அப்டின்னா, ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எடுக்கலாம். எக்ஸாம்பிள் 10த், 11த், 12த் இப்போ உங்களுக்கு மேத்ஸ்ல வந்து நல்ல நாலேட்ஜ் இருக்கு அப்டின்னா, மேத்ஸ் எடுக்கலாம். இல்ல நான் வந்து ஆர்ட்ஸு அ அப்டின்னா அக்கவுண்ட்ஸ் வந்து எனக்கு நல்லா தெரியும். அப்டின்னா நீங்க என்ன பண்ணலாம், அக்கவுண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுக்கலாம். அம் இப்ப ஆன்லைன் டியூஷன்ல எப்படின்னா, நல்ல ஸ்கோப் இருக்கு. அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கே மினிமம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 3000 வந்து சார்ஜ் பண்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஃபுல் எல்லாமே எடுக்காம, பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட் மட்டும் ஆன்லைன்லயே ஆன்லைன் டியூஷன்லாம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து மொபைல் மட்டும் இருந்தாலே போதும். மொபைல் அல்லது லேப்டாப் இல்லைன்னா கூட பரவால்ல. மொபைல் இருந்தா ஒரு Google Meetலயோ, Zoom Meetலயோ கனெக்ட் பண்ணி, யாருக்கு தேவைப்படுதோ அவங்கள வச்சு நீங்க வந்து மேத்ஸ் டியூஷன் மட்டும் எடுக்கலாம். அல்லது வந்து அக்கவுண்ட்ஸ் டியூஷன் மட்டும் எடுக்கலாம். இல்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாரி உங்களுக்கு எதுல நாலேட்ஜ் இருக்கோ, அந்த சப்ஜெக்ட் மட்டும் நீங்க வந்து டியூஷன் எடுக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து படிச்சத வச்சு சப்ஜெக்ட் சம்மந்தமா மட்டும் தான் எடுக்கணும்னு இல்ல. இப்ப உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா தெரியும் அப்படின்னா, நீங்க வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கூட ஆன்லைன்ல எடுக்கலாம். அல்லது ஹிந்தி தெரியும்னா, ஹிந்தி கிளாஸ் எடுக்கலாம். இல்ல ஜஸ்ட் ஒரு இப்ப உங்களுக்கு வந்து ஒரு மெஹந்தியே போடத் தெரியும் அப்டின்னா, மெஹந்தி வந்து எப்படி ப்ரொஃபஷனலா போடுறது? பேசிக்ஸ்லேருந்து எப்படி அட்வான்ஸுக்கு போறது? அந்த மாதிரி கூட நீங்க வந்து கிளாஸ் எடுக்கலாம். ஒரு டிராயிங் கிளாஸ் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ, உங்களுக்கு எத பத்தின நாலேட்ஜ் வந்து அதிகமா இருக்கோ, அத வந்து நீங்க ஒரு டியூஷன் மாரி, டியூட்டோரியல் மாரி அந்த மாரி நீங்க வந்து ஆன்லைன்லயே கொண்டு போலாம். வீட்ல இருந்தே பண்ணலாம். அதே மாரி இப்போ வந்து எக்ஸாம்க்கு ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்களே ஒரு எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க. எக்ஸாம்பிள் ஒரு குரூப் எக்ஸாமோ அல்லது வந்து அ டிஎன் செட், நெட்டு, யுபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்டின்னா, உங்களோட ப்ரிப்பரேஷன் டிப்ஸ வந்து உங்களுக்கு குடுக்கலாம். நீங்க எப்படி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க? என்னலாம் படிக்கிறீங்க? அந்த மாதிரியான கன்டென்ட் எல்லாத்தையும் குடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கான்டென்ட் கிரியேஷன். இப்போ ஒரு யூடியூப்லயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லயோ நீங்க வந்து கான்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். ஒரு ஸ்டடி டிப்ஸ் குடுக்குறது, இல்ல உங்களோட டே டு டே லைஃப் எப்படி இருந்துச்சு, அந்த மாரி ஒரு விளாக் மாரி போஸ்ட் பண்றது. அல்லது ஒரு சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன் டிப்ஸ்லாம் குடுக்குறது. உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குன்னா, அந்த ஸ்கில்ல வந்து நீங்க எப்படி டெவலப் பண்ணீங்க? இப்ப மத்தவங்களும் அந்த ஸ்கில்ல பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, என்னென்ன மாரிலாம் பண்ணா அவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இந்த மாதிரி ஒரு கான்டென்ட் வீடியோ மாரி கிரியேட் பண்ணி யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணி, அது மூலமா ரீச் பண்றது. ஸோ இந்த மாரி சேனல்ஸ்லலாம் வந்து உடனே வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்துராது. கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் வந்து நீங்க கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நல்ல ரீச் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆன்லைன் செல்லிங். ஆன்லைன் செல்லிங் எப்படின்னா, நம்ம வீட்ல இருந்தே பண்றது. இந்த ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் வந்து
இந்த ஜுவல்லரீஸு இப்ப நம்மளே நெறைய பேஜஸ்லலாம் பார்த்துருப்போம். இப்ப முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பர்த்டே கிஃப்ட் பண்ணணும் அல்லது வெட்டிங்க்கு கிஃப்ட் பண்ணணும்னா, ஒரு கிஃப்ட் ஷாப்ல போயி நல்ல கிஃப்ட்லாம் பார்த்து அந்த மாதிரி ட்ரெடிஷன்லாம் வந்து போயிருச்சு. இப்ப எல்லாருமே என்ன பண்றோம், நம்ம குடுக்குற கிஃப்ட் வந்து யுனிக்கா இருக்கணும் அப்டின்ட்டு இந்த மாரி நெறைய பேஜஸ்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? அவங்களே வந்து ஹோம்மேடா வந்து ஏதாச்சும் டிஃபரெண்ட்டா பண்றது. ஜுவல்லரீஸ்லாம் கூட வந்து கையிலேயே வந்து மேக் பண்ணுவாங்க. நெறைய அந்த பிரேஸ்லெட்ஸு, செயின்ஸு, யூனிக்கான டிசைன்ஸு எல்லாமே வந்து அவங்களே மேக் பண்ணி, அத வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு, அதுல போஸ்ட் பண்ணி, அது மூலமா ஆடியன்ஸ வந்து கவர் பண்ணி சேல் பண்றாங்க. அப்ப நீங்க என்ன அதுல என்ன பண்றாங்க, இப்ப நமக்கு வந்து ஏதாச்சும் கஸ்டமைசேஷன் வேணும்னா கூட அதையும் பண்ணி தராங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் செய்ய தெரியுது. நீ எனக்கு வந்து ஹேண்ட்மேடா நான் இதெல்லாம் பண்ணுவேன். வீட்லயே எனக்கு வந்து இதெல்லாம் பண்ண முடியும். அப்டின்னா, நீங்க அது மாரி ரெடி பண்ணி ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி, அதுல வந்து நீங்க அத உங்களோடத ப்ரமோட் பண்ணலாம். உங்களோட டிசைன்ஸ் எல்லாம் ப்ரமோட் பண்ணி, அது மூலமா நீங்க ஏர்ன் பண்ணலாம். அதே மாரி ஹோம்மேடு ஃபுட் ஐட்டம்ஸ் வீட்லயே வந்து இந்த ஊறுகாலாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நெறைய இந்த சிறுதானியங்கள்லாம் வச்சு பவுடர் மாரி பண்றது, ஏபிசி மால்ட்டு இது மாரிலாம் நெறைய பேர் ப்ரிப்பேர் பண்றாங்க. நெறைய இந்த ஃபேஸ் பேக் பவுடர்லாம் கூட வீட்லயே ப்ரிப்பேர் பண்றாங்க. இந்த மாதிரி நெறைய இருக்கு. நீங்க வந்து கூகுள் பண்ணீங்கனாலே வந்து உங்களுக்கு நெறைய தெரியும். என்னென்ன ஹோம்மேட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம என்னலாம் பண்ணலாம். இந்த மாதிரி ஏன் ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி, பாக்ஸ் பண்ணி விக்கிறாங்க. அத கூட வாங்குறதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் வந்து லொகேஷன் ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன ஊர்ல அது மாரி பண்ண மாட்டாங்க. சென்னை மாதிரி சிட்டீஸ்ல இதெல்லாம் வந்து பாசிபிள். ஸோ இந்த மாதிரி வீட்லயே நீங்க ஏதாச்சும் ஓனா ப்ரிப்பேர் பண்ணி, அத வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமா ஆடியன்ஸ கவர் பண்ணி நீங்க வந்து செல் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்கில் உங்களுக்கு இருக்கு அப்டின்னா, அது மூலமா எப்படி ஏர்ன் பண்றது? ஒரு எக்ஸாம்பிள் வந்து எனக்கு நல்லா டிசைன் பண்ண தெரியும். இப்ப டிசைனிங்லாம் நீங்க அட்வான்ஸ்டு அளவுக்கு கிளாஸ் போய் தெரிஞ்சுக்கலைன்னா கூட, ஒரு பேசிக்ஸா உங்களுக்கு டிசைனிங் பத்தி ஒரு நாலேட்ஜ் இருந்தா கூட, Canva அப்படின்னு ஒண்ணு இருக்கு. Canvaலலாம் வந்து ஃப்ரீயாவே நெறைய டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளா இருக்கு. பிரீமியம்ல பே பண்ணி வாங்குறதும் இருக்கு. நீங்க எடுத்தோனே அந்த அளவுக்குலாம் போ வேணாம். ஜஸ்ட் ஃப்ரீயா என்னென்ன டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் பாருங்க. இப்போ ஒரு டிஜிட்டல் ஸ்டுடியோ அந்த மாரி இருக்காங்கன்னா, நீங்க வந்து Canvaலருந்து அந்த ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் மூலமா ஒரு இன்விடேஷன் பண்றது, ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி குடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன எதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ சோர்ஸ்ல கிடைக்குதோ, அத யூஸ் பண்ணி நீங்க வந்து டிசைன் பண்ணி அவங்களுக்கு குடுக்கலாம். அதே மாரி இந்த வீடியோ எடிட்டிங்லாம் இப்ப நெறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா, கன்டினியூஸா வந்து விளாக்ஸ் போட்டுட்டே இருப்பாங்க. நெறைய இடத்துக்கு வந்து போவாங்க. அதெல்லாம் வீடியோ எடுத்து எடுத்து வச்சிருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஓனா எடிட் பண்ணி போடுவாங்க. சில பேர் வந்து ரொம்ப ம் அ வொர்க் ஷெட்யூல் வந்து அவங்க பிஸியா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, வீடியோ எடிட் பண்றதுக்குன்னே வந்து ஆள் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்த யூடியூப் சேனல வந்து அப்ரோச் பண்ணணும். நான் இந்த மாரி வீட்ல இருந்தே நான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு எடிட்டிங்லாம் தெரியும். நான் வந்து எடிட் பண்ணி தரேன். அந்த மாரி சொல்லி நீங்க யாரையாச்சும் அப்ரோச் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸே கூட வந்து யூடியூப்ல வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணி அந்த மாரிலாம் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணி தரத வந்து நீங்க பண்ணலாம். அதே மாரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அ நீங்க வந்து ஒரு ஒரு ஓனா எதுவும் பண்ணாம, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சேனல் கிரியேட் பண்ணி மார்க்கெட்டிங்காக மட்டுமே வந்து நீங்க அத பண்ணலாம். இப்ப மத்தவங்கலாம் வச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இப்ப ஃபுல்லா எல்லாமே சோசியல் மீடியா தானே. சோசியல் மீடியா மூலமா தான் வந்து மேக்ஸிமம் பிசினஸே வந்து நடக்குதுன்னு வைங்களேன். இப்ப நம்மளே ஒண்ணு வாங்கணும்னா என்ன பண்றோம்? உடனே ஆன்லைன்ல போய் ஆர்டர் போடுறோம். ஒரு இன்ஸ்டா பேஜ் ஏதாவது போய் பார்க்குறோம். அப்ப அந்த மாதிரி ஆன்லைன்ல சேல் பண்றவங்களுக்கு நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணி குடுக்கலாம். அதுக்கு சார்ஜஸ் மாரி நீங்க வாங்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி தரலாம். அதே மாரி ஒருத்தரோட சோசியல் மீடியா மேனேஜ் பண்றது. அதுவும் இந்த அதுவும் இந்த மாரி இந்த சொன்னேன் இல்லையா? இப்ப யூடியூப் சேனல்லாம் வச்சிருப்பாங்க. நெறையா வந்து ஒரு செலிபிரிட்டியா இருப்பாங்க. அப்ப அவங்களோட சோசியல் மீடியாலாம் மேனேஜ் பண்றது எல்லாருமே வந்து அவங்களேவா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. போஸ்ட் போடுறதுலருந்து, கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்றதுலருந்து எல்லாமே வந்து அவங்களே பண்றது கிடையாது. கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல இருக்காங்க அப்டின்னா, அவங்களோட சோசியல் மீடியாவ மேனேஜ் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சோசியல் மீடியா மேனேஜ்மென்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்க இன்கம்ஸ் வந்து அதிகமா ஏர்ன் பண்றது. ஆனா வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான். ஸோ இந்த மாதிரிலாம் ஒர்க்லாம் வந்து நீங்க டிஜிட்டல் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்டின்னா, இது மாரிலாம் நீங்க பண்ணலாம். முக்கியமா நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா, என்னதான் நீங்க வந்து மணி ஏர்ன் பண்ணணும், பார்ட் டைமா வீட்ல இருந்தே பண்ணணும் அப்படின்றது உங்க மோட்டிவா இருந்தாலும், கண்டிப்பா உங்க ஸ்டடீஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். ஏன்னா, நீங்க வீட்ல இருந்தே இந்த மாரி சின்ன சின்னதா ஏர்ன் பண்ற இன்கம்ஸ் உங்களுக்கு பெர்மனன்ட் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட்டிங் தான். இதே வந்து கடைசி வரைக்கும் நீங்க வச்சுக்க முடியாது கண்டிப்பா. ஸோ நீங்க ஸ்டடீஸையும் பார்த்துக்கணும். சைட் பை சைட் இதுலயும் வந்து உங்க நாலேட்ஜ வளர்த்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு எப்படி போறது? 2மே நீங்க சைமல்டேனியஸா பிராக்டிஸ் பண்ணணும்.
அதே மாதிரி நீங்க ஒரு கம்பெனிக்கு ஒரு ஃப்ரீலான்சிங்கே வந்து சூஸ் பண்றீங்க அப்டின்னா, அது ட்ரஸ்டடா அப்டின்றத நீங்க செக் பண்ணணும். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஜாபுக்கு வந்து நான் வந்து இப்ப ஃப்ரீலான்சிங்க்கே நான் உங்களுக்கு அது ஒர்க் தரேன். நீங்க ஃபர்ஸ்ட்டு அட்வான்ஸா ஏதாச்சும் பேமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் தருவேன். அந்த மாரிலாம் சொல்லி அட்வான்ஸ் பேமெண்ட்லாம் கேட்டாங்கன்னா, அதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படிலாம் உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கி உங்களுக்கு வேலை குடுக்குறதுக்கு உங்ககிட்ட இருந்தே பணம் கேட்டாங்க அப்படின்னா, அந்த மாதிரி வேலைய நீங்க சூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களோட பெர்சனல் இன்ஃபர்மேஷன யாரோடையுமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எடிட்டிங் எல்லாத்துக்குமே ஃப்ரீலான்சிங்க்கு உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தேவைப்படும் தான். அப்ப நீங்க என்ன பண்ணணும், வொர்க்குக்காக தனியா ஒரு நம்பர் வச்சுக்கணும். தனியா ஒரு மொபைல் நம்பர், தனியா ஒரு இமெயில் ஐடி நீங்க வந்து வச்சுக்கணும். உங்க பெர்சனல் டீட்டெயில்ஸ எப்பயுமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது. வொர்க்குக்குன்னு ஒரு ஃபோன் நம்பர் கண்டிப்பா வச்சுக்கோங்க. அதையே வந்து ஷேர் பண்ணி எல்லாமே மூவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்தோனே நான் வந்து இவ்ளோ சம்பாரிக்கணும். நான் வீட்ல இருந்தே வந்து ஃபுல்லா ஏர்ன் பண்ணிறணும். அப்படி இப்படின்னு ரொம்ப பெரிய லெவல்ல திங்க் பண்ணாம, ஃபர்ஸ்ட்டு சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. அத கன்சிஸ்டன்ட்டா பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா நீங்க கன்சிஸ்டன்ட்டா பண்ண பண்ண உங்களுக்கு புது புது ஐடியாஸ் கிடைக்கும். உங்க ஸ்கில் இன்னும் டெவலப் ஆகும். அப்பதான் நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு போ முடியும். ஓகே. இன்னும் இத பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு வீட்ல இருந்தே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். சின்னதா நான் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். என்ன மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்? எப்படி அதுல இன்வெஸ்ட் பண்றது? இந்த மாதிரி பிசினஸ் ஐடியாஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா கூட கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே. நோ வொரீஸ். ஜஸ்ட் லேர்ன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.